இருக்குமார் இங்க என்டிஏ இதுல இருக்கக்கூடிய குளறுபடி சிபிஐ விசாரணை இதெல்லாம் தாண்டி மத்திய அரசு இங்க நாட்டை ஒருமுகப்படுத்த பாக்குது. இங்க தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையிலோ அல்லது ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படிங்கிற அந்த முழக்கத்தின் அடிப்படையிலே இதெல்லாம் நடக்குது. அதற்கான பேசிக் வேலைகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை டாக்டர் ரவீந்திரநாத் முன்வைக்கிறார். பொதுவா எல்லாரும் கிட்டத்தட்ட நம்முடைய கஜேந்திரன் உட்பட எல்லாரும் முறைகேடு எல்லாரும் ஒத்துக்கிட்டோம், முறைகேடு நடந்திருக்கிறது. ஆனால் முறைகேடு ஒத்துக்கிட்டாரு. முறைகேடு தடுக்கிறது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானே ஒப்புக்கொண்டார். இன்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டார். முறைகேடை தடுப்பதற்கு ராட்சச நடவடிக்கையை அரசு எடுத்திருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. நேற்று பாதுகாப்பு நடவடிக்கை அடுத்தால அதுக்கு அதை சேஃப்டி பண்றதுக்குரிய மெஷரும் பண்ணிருக்காங்க. நம்ம அதைத்தான் பாராட்டணுமே தவிர நாம இப்ப அரசியல் இப்ப டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள் பேசும்பொழுது அவங்க மருத்துவர், சீனியர் மருத்துவர், அவருடைய சார்ந்த கட்சிக்கும் அதுக்கு அந்த கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உள்ள எதிர்ப்பு கோஷத்தை தான் அவர் இப்ப வெளிப்படுத்திருக்காரே தவிர தனி மரம் தோப்பாகாதுங்கிறத அவர் உணரல. தனி மரம் என்னைக்கு தோப்பாகுமா? தனி மரத்தை தென்னை மரம் தான் சொல்லுவோம். பல 1000 மரங்கள் இருந்தா தோப்பாயிரும். இந்தியா ஒரு பெரிய தோப்பு. இந்தியா உலகத்தில நம்பர் 1 பாப்புலேஷன், 142 கோடி மக்கள். இந்த நாட்டை எல்லாரும் ஒன்னா இருந்தா நம்ம போய் வெளிநாட்டுல போய் பாக்குறோம், வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அவங்க யாரும் இங்க வர்றது இல்ல. நம்ம வெளிநாட்டுல போய் ஆசைப்படுறோம், பாக்குறதுக்கு போறோம், வேலை பார்க்கிறோம், எல்லாம் சம்பாதிக்கிறோம், எல்லாம் பண்றோம். நம்ம நாட்டுக்குள்ளே எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுல உங்களுக்கு என்ன கசப்பு? அவ்வளவு கசப்பு என்ன இருந்தா என்ன? எல்லா மாநிலத்தையும் இங்க இருக்கிறோம், பாகிஸ்தான் பீகார் போட்டோம், குஜராத் போட்டோம், அங்க இருக்கிறவங்க வந்தா என்ன? ஒரு பெரிய நெட்வொர்க் மக்கள் நம்ம நாட்டுக்குள்ளே பெரிய எல்லா விஷயத்திலும் பல விஷயங்கள் இருக்கு. வணிகத்தில இருந்து வேலை பார்க்கறதுல இருந்து எல்லாத்திலும் இருக்கிறது. அது ஏன் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? நான் அதுக்கு தான் பதில் கொடுக்கிறேன். 2014 பிரதமர் ஆவதற்கு முன்னாடி குஜராத் முதலமைச்சராக இருந்த போது நரேந்திர மோடியினுடைய முழக்கங்கள், மாநில உரிமைக்காக அவர் முன்வைத்த முழக்கங்கள் திரு குமார் அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியும் சார். காலம் என்னைக்கு 2 வயசுல போட்ட சட்டை 20 வயசுல போட முடியாது சார். 2 வயசுல போட்ட ட்ரெஸ் 20 வயசுல போட முடியுமா? அன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். காலம் மாற 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 டிஜிட்டல் யுகமா இருக்கு சார். டிஜிட்டல் யுகம், இது டிஜிட்டல் யுகம். இந்த டிஜிட்டல் யுகத்துல உலகத்துல எந்த இடத்துல மூல முடுக்கல ஒரு சின்ன இன்சிடென்ட்னா நம்ம எல்லாம் அந்த செகண்ட்ல தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவு வளர்ந்திருக்கும் பொழுது இந்த பெரிய நாட்டுக்குள்ள 28 36 மாநிலங்களை உள்ளடக்கிய ஒரு நாட்டுல எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு, பொதுவான ஒரு வாய்ப்பு, ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு பியூனுக்கு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் வைக்கிறோம் சார்? 10,000-15,000 சம்பளம் கொடுத்துட்டு அவருக்கு என்ன டெஸ்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு மருத்துவர் ஆகணும். அந்த மருத்துவர் ஒரு வியாதியை குணப்படுத்துறது, ஒரு வியாதியை குணப்படுத்தி ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய மருத்துவர், அந்த மாதிரி ஒரு தகுதி அதுல அந்த சப்ஜெக்ட் தொடர்பு இருக்கு இல்லங்கிறது வேற. அரசாங்கம் பொதுவா எல்லாத்துக்கும் ஒரு பொது தளத்துல பல கருத்துக்களை வைத்து இதை நீ முடிச்சுட்ட, நீ என்ன படிச்ச, என்ன உணர்ந்த, என்ன நீ கத்துக்கிட்டு இருக்க, உனக்கு முதிர்ச்சி இருக்கா, மருத்துவ அறிவு உனக்கு பெற்றுட்டியா, இப்படிங்கறத தொடர்பு படுத்தின ஒரு கொஸ்டின்ஸ் தான் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம். அதை ஏன் இவங்க இப்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்புல சொன்ன விஷயம், இப்படியான சில மோசடிகள்ல ஈடுபட்டு மருத்துவராகி அவர் சமூகத்துக்கு வந்தா அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கும் போது அது எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு சொன்னது உச்சநீதிமன்ற நீதிபதிகள். 14க்கு முன்ன என்ன நடந்ததுன்னு அதே நீதிபதி சொல்லிருக்கலாம் இல்லையா? 2014க்கு முன்னால நான் அன்னைக்கு காலகட்டத்தில் 2015 விழுப்புரத்துல ஒரு காலேஜ்ல என்னுடைய உறவினர் பையனுக்கு சீட்டுக்காக போயிருந்த ஹார்லிக்ஸ் பெட்டியில பணம் வந்தது சார். நம்பர் 2 பணம், எல்லாம் நம்பர் 2. அப்போ டிஜிட்டலா கொண்டு மோடி பிரதமரா வந்த உடனே டிஜிட்டலைஸ் பண்ணினாரு. எல்லாம் முதல்ல இதுலயே தவற வளர்க்க கூடாதுங்கிறதுக்காக டிஜிட்டலைஸ் பண்ணாங்களே தவிர அதை வரவேற்குமே தவிர செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்டணும்னு எப்படி சார் பேச முடியும்? இப்ப செருப்புக்கு தகுந்த மாதிரி காலை வெட்ட முடியுமா? செருப்பு மாத்திக்கலாம், செருப்பு வேணாம். நிர்வாக முறைகேடு சரியில்லை, இதுல லீக் ஆயிருக்கு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிட்டுது. அதனால கொஸ்டின் பேப்பரை தவறா வெளியானதுனால இந்த நிர்வாக முறையில பல கோளாறு இருக்கிறது. இதுக்கு என்ன செய்யணும்? கடுமையான தண்டனைகள் எல்லாம் அறிவிச்சிருக்காங்களே சார். நேற்று ஆக்ட பாஸ் பண்ணிருக்காங்களே. அப்ப இருக்கிறத சரி பண்றதை ஊக்குவிக்கணுமே தவிர நீங்க சொல்ற மாதிரி அந்த நடவடிக்கைகளை பாராட்டுவோம். ஆனா சிபிஐ குழு இப்பதான் பீகாருக்கும் குஜராத்துக்கும் போகுது. அதுக்குள்ள ஏன் அவசர பீகார்ல தேர்வு எழுதின 17 மாணவர்களை தகுதி நீக்கம் பண்ணணும்? உடனே அவசரமாக உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒருத்தரை ஏன் கைது பண்ணணும்? ஹரியானால வச்சு ஏன் கைது பண்ணணும்? இந்த நடவடிக்கைகள்லாம் முன்னாடியே எடுக்காம சிபிஐ குழு 2 மாநிலத்திற்கு விரையும் போது அவசரமாக இந்த நடவடிக்கைகளை எடுக்கிறதுங்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்தலையா?
சந்தேகம் இல்ல, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். பூர்வாங்க காரணம் இல்லாம அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, அது நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் அதுக்குரிய காரணங்கள் இருக்கும். அது பின்னால் தெரியும், அடுத்த 2 நாள் 1 நாள்ல தெரிய வரும். நடவடிக்கை இரும்பு கரம் கொண்டு இப்ப தமிழ்நாட்டுல ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், செந்தில் பாலாஜியை காப்பாத்தினது போலயோ அல்லது பொன்முடிய ஜாமீன் எடுத்து கோர்ட்டு தண்டிச்ச பிறகு சுப்ரீம் கோர்ட்ல போய் எல்லா மொத்த பலத்தையும் பயன்படுத்தி ஜாமீன் வந்தது போலயோ மத்திய அரசு இதை காப்பாற்ற நினைக்கல. அவங்களை பிடிச்ச உடனே உள்ளத்துக்கு போட்டு 2வது அவன் பாதுகாப்பு மெஷர் அதுக்கு எவ்வளவு தண்டனைகள் அறிவித்திருக்காங்க. ஆகவே நாம என்ன பார்க்கணும்னா, தவறு நடக்காம இருக்க முடியாது, தவறு நடக்குங்கிறத எல்லாரும் ஒத்துக்கொள்றோம். தவறை எப்படி தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தோங்கிறத வரவேற்க வேண்டிய அம்சமா இருக்கணும். அதை எல்லாரும் வரவேற்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா தவறை வந்து அனுமதிக்க முடியாது. தவறை தடுப்பதற்கு இந்த அரசு ராட்சச நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பதுதான் இதுல இருக்கிற பெரிய உண்மை. அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. ஆனா இதை அரசியலாக்கும் நோக்கத்துல இந்த தீர்வையே வேண்டாம், இந்த சிஸ்டமே வேண்டாம் அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரின்னு கேக்குறேன். இந்த விவாதத்துல யார் எப்படி பேசினாலும் ஜூன் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு 23 தேதினா இந்த தேதி வரைக்கும் இருக்கிற நாளிதழ்களை வாசிப்பவர்களுக்கு என்ன நடந்திருக்கு நல்லாவே தெரியும். மக்கள் வந்து ஒன்றுமே தெரியாமல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வெளியிட வேண்டிய நீட் முடிவை நீங்க ஜூன் 4ஆம் தேதி வெளியிடுறீங்க. ஒரு கல்வியல் அமைப்பு இந்த வேலையை செய்யாது. ஒரு பல்கலைக்கழகம் ஒரு முடிவை வெளியிடுதுன்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வர்ற நேரத்தில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் 4ஆம் தேதி வெளியிடாது. ஏன்னா நாடாளுமன்றத்துக்கு உண்டான ஷெட்யூல் வந்து மார்ச் மாசமே கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன நடந்திருக்கீங்க? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு நன்றாக தெரியுது நாம 2 முக்கியமான தப்ப பண்ணிட்டோம். அதாவது யாரு? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியே பண்ணிருக்கு. அது ஒரு பூதகரமா வெடிக்க போகுது. இது இந்த தேர்தல் நேரத்தில் இதை வெளியிட்டால் அது மக்களின் பார்வை ஈர்க்காது என்ற மிக முக்கியமான சூழ்ச்சி நிறைந்துதான் ஜூன் 4ஆம் தேதி அவங்க வெளியிடுறாங்க. இதுல என்ன நாம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, 4 மார்க் கொடுத்தீங்கல்ல, 4 மார்க் கொடுப்பீங்கன்றதை நீங்க சொல்லணுமா வேண்டாமான்னு நான் கேட்கிறேன். அதாவது கேள்விக்கு பதில் கொடுக்கும் பொழுது பதிலில் தவறு இருக்குமே ஆனால் அத்தகைய கேள்விக்கு நான் 4 மார்க் கொடுத்துருவேன் சொல்லி இருந்தா நான் என்ன செய்வேன்? எல்லா கேள்விக்கும் பதில் எழுதுவேன்ல, எனக்கு சந்தேகம் இருந்தா கூட எழுதுவேன்ல. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? சரியா எழுதுனா 4 மார்க், எழுதாம விட்டா 0. எழுதி அந்த ஆன்சர் தப்பா இருந்தா 1 மதிப்பெண் கழித்து விடுவேன். அதனால தான் நான் கோச்சிங் சென்டர் போக வேண்டிய அவசியம் வந்தது. நான் ஏன் கோச்சிங் சென்டருக்கு போனேன்? நான் அந்த கழித்தல் மதிப்பிலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்ளணும். கொடுக்கிற நேரத்தில் நான் வேகமாக அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை நான் எழுக்கணும். இதுக்கு தான் நான் கோச்சிங் சென்டருக்கு போயிருக்கேன். ஆக நீங்க சொன்னது 4இல் 1 சரி, சரியை தேர்ந்தெடுன்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு அந்த குறிப்பிட்ட கேள்வி எனக்கு குழப்பமாக இருந்தது. அப்ப நான் அந்த கேள்வி விட்டுட்டேன். இல்ல இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களே, இது எல்லாம் குளறுபடி, இது எல்லாம் பிரச்சனை தான், இது எல்லாமே அக்செப்ட் பண்ணியாச்சு. கொலை செய்தவன் ஆமாம் நான் கொலை செய்தேன் என்று சொன்னால் செத்து போன உயிர் கிடைக்குமா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீட் வந்த காலத்தில் நீட் என்ற நடைமுறையை தவறுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நீட் நடைமுறையில் இருந்தால் என்னென்ன தவறு நடக்கும் 2016 இருந்து சொன்னமோ அது அத்தனைக்கு நிறுவனம் ஆயிட்டு இருக்கு. அப்போ இது எதை சீர்குலைக்குதுன்னு சொன்னா, பொது சுகாதாரத்துறை நேரடியாக பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு கிடைக்கக்கூடிய டாக்டருக்கு சிக்கல் வருது, பிரைமரி ஹெல்த் சென்டர் பலவீனப்படுதுன்னு சொல்லி இருக்கிறோம். அதாவது இது ஹிஸ்டாரிக்கல். அதாவது காங்கிரஸ் எது செய்தாலும் தவறு, ஜவஹர்லால் நேரு தான் எல்லாத்துக்குமே குற்றம்னு சொல்றவங்க நீட் மட்டும் காங்கிரஸ் கொண்டு வந்ததை திரு நரேந்திர மோடி ரசித்து ஏற்றுக்கொண்டாரு. ஏன்? அங்கதான் பிரச்சனையே வருது. காரணம் என்னன்னா, டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த மினிஸ்ட்ரி வந்து உட்கார்ந்து நீட்ட முடிவு பண்ணல. ஊழலில் சிக்கி தவித்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய பரிந்துரை. சரியா? ஊழலில்